ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கன்னம் வந்து ரொம்ப ஃபேட்டியா அவங்களோட ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரவுண்டு ஃபேஸ் மாதிரி தெரியும். அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம நம்மட்ட சொல்லுவாங்க, டாக்டர் இந்த எனக்கு வந்து இந்த கன்னம் ரொம்ப குண்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். ஹாய், ஐ அம் டாக்டர் கோவர்தினி, பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த கன்னத்தில் ஃபேட் இருக்குது, அந்த இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பக்கல் ஃபேட் பேட்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு பிறக்கும்போது இருந்தே டெவலப் ஆகும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது மில்கெல்லாம் நம்ம வந்து குடிக்கும்போது அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இது மாதிரி ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேட் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னம் வந்து ரொம்ப குண்டாகவும் ஃபேட்டியாகவும் தெரியும். ப்ளஸ் அதனால் அவங்களுக்கு ஃபேஸே ரவுண்டாக தெரியும். இப்போ இந்த ஃபேஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காம, டாக்டர் எனக்கு வந்து இது ஒல்லியான ஃபேஸ் கட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இது குண்டாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மகிட்ட வருவாங்க. இதுக்கு நம்ம இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் பேர் வந்து பக்கல் ஃபேட் பேட் ரிமூவல்னு பேர். இதில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு சிலருக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து லோக்கல் அனஸ்தீஷியாலையும் பண்ணலாம். ஒரு சிலர் ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப பெயின் டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து மைல்டு செடேஷன் கொடுத்தும் பண்ணலாம். நம்ம வாயோட உள்பகுதியில் தான் இதுக்கு வந்து இன்சிஷன் போட்டு அந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ணுவோம். இதனால் வந்து விசிபிளாக ஸ்கார் எதுவும் வெளியில் தெரியாது. இப்போது கண்ண பகுதியில் பார்த்திங்கன்னா உள்பகுதியில் அந்த விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, மோலார், தேர்ட் மோலார், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு சின்ன இன்சிஷன் போட்டு அது வழியாக நம்ம கரெக்டாக அந்த அனட்டாமிக்கல் லொக்கேஷன்லேருந்து அந்த ஃபேட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை அழகாக ரிமூவ் பண்ணலாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இன்சிஷனை வந்து சூச்சர் பண்ண தேவை இருக்கும். இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்திங்கன்னா இந்த சூச்சர் மட்டும் நம்ம கேர் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவை ஃபுட் எடுக்கும்போதும் இல்லை ஏதாவது குடிக்கும்போதும் சரி, நம்ம வாய் வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த இன்சிஷன் சைட்டில் போய் கலெக்ட் ஆகிட்டு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பீட்டாடின் மவுத் வாஷ் மட்டும் பண்ணிக்க தேவை இருக்கும். கூட ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இந்த ஊண்டு நல்லா ஹீல் ஆகிறதுக்கு. இந்த ஊண்டு நல்லா ஹீல் ஆகி ஸ்வெல்லிங்லாம் நல்லா குறைஞ்சி நம்மளுக்கு வந்து அந்த கன்னம் வந்து குண்டான ஷேப்லேருந்து வி ஷேப், அதாவது இந்த அப்பர் ஃபேஸ்லேருந்து இங்கே கீழே வரும்போது இந்த லோயர் ஃபேஸ் வந்து வி மாதிரி தெரியறதுக்கு நம்மளுக்கு வந்து இட் டேக்ஸ் அந்த ரிசல்ட் நல்லா தெரியறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மாதம் அந்த மாதிரி கூட ஆகலாம். யூஸ்வலாக சம்டைம்ஸ் இந்த பக்கல் ஃபேட்டை வந்து ஒரு சிலர் தப்பாகவும் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது இங்கேருந்து ஃபேட் எடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் கிடையாது, இந்த இடம் இல்லை, இதுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியிலிருந்து ரிமூவ் பண்ணுறது தான் பக்கல் ஃபேட் ரிமூவல். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இந்த இங்கே வந்து ரொம்ப ஸ்வெல்லிங்காக இருக்கும், ஒரு மாதிரி பெருசாக இருக்கும், அதையும் பக்கல் ஃபேட் பேட் ரிமூவ் பண்ணால் போயிடும்னு நினச்சிப்பாங்க. இது பெருசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த மெசிட்டர் மசில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும், அதனால் அந்த இடம் பெருசாக இருக்கும், அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி பண்ண தேவை இருக்கும். இந்த பக்கல் ஃபேட் பேட்ங்கிறது வந்து கரெக்டாக இந்த சீக் ப்ராமினன்ஸ்க்கு கொஞ்சம் கீழே இருக்கிற ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜர். இது பண்ணினப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் ஃபேஸ்லேருந்து லோயர் ஃபேஸ் வரும்போது நம்மளுக்கு ஒரு வி ஷேப் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு ஒரு சிலர் விரும்பி கேட்பாங்க. இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஃபேஷியல் நர்வ் டேமேஜ் ஆகலாம், அல்லது வந்து சலைவரி டக்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் ரொம்ப ரேர் காம்ப்ளிகேஷன், அதனால் நம்ம தைரியமாக சேஃபாக இந்த சர்ஜரி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பக்கல் ஃபேட் ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் போய் பார்த்து அவங்கக்கிட்ட டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இது வந்து டே கேர் ப்ரொசீஜர் தான். டோட்டல் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவரில் முடிச்சிடலாம். காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதை பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.